ஒரு கார்ல ஒருத்தர் அவரோட மனைவியையும் அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அந்த கார் போக போக பின்னாடியே போலீஸ் ஜீப் ஒண்ணு வந்தது. அந்த காரும் போய்கிட்டே இருக்கு, பின்னாடி அந்த போலீஸ் ஜீப் வந்துகிட்டே இருக்கு. கார் எங்கேயுமே நிக்கல, போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல போலீஸ் ஜீப் அந்த காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிக்குது. இப்ப பயந்துகிட்டே அந்த கார் ஓட்டுனவர் நடுக்கிக்கிட்டே கீழே இறங்குனார். இப்ப போலீஸ் கிட்ட போய், சார் சார் நீங்க பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க, எல்லா சிக்னல்லையும் நின்னீங்க, வேகமா வண்டி ஓட்டல, இண்டிகேட்டர் போட்டு வண்டியை திருப்புறீங்க, அதனால கரெக்டா வண்டி ஓட்டுறவங்களுக்கு நாங்க ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப சந்தோஷத்துல அந்த டிரைவர், ரொம்ப தேங்க்ஸுங்க, இதை வச்சு நான் லைசன்ஸ் எடுத்துடுறேன்னு. இப்ப போலீஸ்காரங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறியா, அது கேஸ் ஆச்சே அண்ணாங்க. உடனே பதட்டப்பட்டு அவரோட மனைவி இறங்கி வந்து, சார் சார் நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க, அவர் குடிச்ச போதையில ஏதோ உளர்றாருன்னு. என்னது, குடிச்சு வண்டி ஓட்டுறீங்களா, அதுவும் கேஸ் ஆச்சான்னு போலீஸ்காரங்க ஷாக் ஆனாங்க. இப்ப பின்னாடி சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காது கேட்காத அவங்க அம்மா இறங்கி வந்து, டேய் முட்டாப்பையன, அதுக்குதான் நான் சொன்னேன் திருடின வண்டியில குடும்பத்தோட வரக்கூடாதுன்னு. என்னங்க திருடிட்டு வந்தீங்களான்னு போலீஸ்காரங்க ஷாக் ஆகி மயங்கி விழுந்துட்டாங்க. இதே மாதிரிதான் எப்படி போலீஸ்காரங்க சொகுசு கார்ல போறாங்க, குடும்பத்தோட போறாங்க, நல்லவங்க போல இருக்குன்னு நம்பி ஏமாந்துட்டாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் குடும்பமா வராங்க, வகை வகையா விளம்பரம் தராங்கன்னு நம்பி ஸ்டாலின் கிட்ட ஏமாந்து போய் இன்னைக்கு முழிக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்ல கூட 5-6 அயோக்கியனுங்க தான் இருப்பாங்க, ஆனா திமுகல ஒட்டுமொத்த பசங்களும் அயோக்கியனுங்களா இருக்காங்க. இப்ப எல்லாம் டிவி திறந்தாலே ஒரு விளம்பரம் வருது, போதையின் பாதையில போகாதீங்க பிள்ளைகளே, தந்தையாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்னு விக்கு வச்சுக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்றாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வருதா? சிவராஜ் சித்த வைத்தியசாலை அட்வர்டைஸ்மெண்ட். அதுல ஒரு தாத்தா, பேராண்டிங்களா வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்கடா, தாத்தா நான் இருக்கேன்டா, என்கிட்ட வாங்கடான்னு அழுதுகிட்டே பேசுவாரு. அதே மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்ல? கருணை பத்தி கசாப் கடைக்காரன் பேசுறதா? ஒவ்வொரு பண்டிகை முடிஞ்சதும் இன்னைக்கு 400 கோடிக்கு சரக்கு வித்தது, 500 கோடிக்கு சரக்கு வித்ததுன்னு பேப்பர்ல பெருமை பீத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். நாடு அந்த அளவுக்கு கெட்டு நாசமா போகுது. இதுல போதையில்லா தமிழகம்னு அவங்க விளம்பரம் தராங்க. ஏன் போதை பொருள் லிஸ்ட்ல இருந்து இவங்க சாராயத்தை எடுத்துட்டாங்களா? பார்த்து மக்களே, அடுத்த தேர்தலுக்கு ரேஷன் கடையில நாங்க குவார்டர் தருவோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க திருட்டு பசங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஓட்டு போட்டா 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு நம்பி உங்களுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஜமீன்தார் மனப்பான்மை, 1000 ரூபாய் கொடுத்தா போதும், இவங்களை என்ன வேணுமானாலும் செய்யலாம்னு நினைக்கிற மனப்பான்மை. இவங்களெல்லாம் நம்பாதீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த விடியலாட்சிக்கும் இவங்க வெத்து விளம்பரத்துக்கும் ஸ்டாலினோட விக்குக்கும் கொஞ்ச நாள்ல வேலை இல்லாம போயிடும். நம்ம எடப்பாடியார் திமுகக்கு கொடுத்த பெரிய ஷாக் என்ன தெரியுமா? பிஜேபி கூட கூட்டணி முடிச்சுக்கிட்டது. அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் எம்பி எலெக்ஷன்லயும் அதிமுகக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், அதிமுகக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், மக்களை பயம்படுத்தி ஓட்டு வாங்கினாங்க. இப்போ அப்படி பேச முடியாது இல்ல, பயம்படுத்த முடியாது, ஓட்டு வாங்க முடியாது. அப்போ செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கணும். திருட்டு திமுக என்ன சாதனை செஞ்சாங்க? அவங்க தத்திய பையனை அமைச்சராக்குறாங்க, துணை முதல்வர் ஆக்குனாங்க. மத்தபடி அவங்க எந்த சாதனையும் செய்யல. இந்த முறை மக்கள் கிட்ட சுடுறதுக்கு திமுக கையில எந்த வடையும் இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சொல்லுங்க, பிஜேபியோட பி டீம் யாரு? கருணாநிதி படம் திறந்தாங்க. கருணாநிதி படத்தை திறந்தது சோனியா காந்தியோ மன்மோகன் சிங்கோ இல்ல, ராம்நாத்
நாயுடு. இப்போ கருணாநிதிக்கு நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டாங்க. அதை வெளியிட்டது ப. சிதம்பரமோ இளங்கோவனோ கிடையாது, ராஜ்நாத் சிங். இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியோட பி டீம் யாருன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு பிஜேபிக்கு பி டீமாவும் இருக்கும், பி டீமாவும் இருக்கும். எங்க அமைச்சர்கள் மேலயும் கேஸ் போட்டாங்க, ரைடு விட்டாங்க. ஆனா ராவோட ராவா யாரும் டெல்லிக்கு ஓடி போல. ஆனா கதிரானந்த் வீட்டுல ரைடு விட்டதும் துரைமுருகன் ஓடி போனாரு டெல்லிக்கு. அவரை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அவரோட தலைவன் கருணாநிதியே வீல் சேர்ல டெல்லிக்கு பறந்து போய் பொண்ண தீஹார்ல இருந்து காப்பாத்துறதுக்கு சோனியா காந்தி கால்ல விழுந்து, சோனியா ஜி, பேட்டி ஜி, 2G, ராஜா ஜி காப்பாத்துக்க ஜின்னு கெஞ்சி பண்றானவர். டேஞ்சர்னு வந்துட்டா திமுக டெல்லிக்கு போய் கால்ல விழுந்து சரணாகதி கேட்கிறது இந்த ஊரே அறிஞ்ச ஒரு உண்மை. அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், தமிழ்நாடு எவ்வளவு அமைதியா இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல எனக்குமே ஏழை மக்களோ நடுத்தர வர்க்கமோ பால் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, ஈபி ஏறிடுச்சுன்னு நம்ம அவஸ்தைப்பட்டதே இல்லை. வசதின்றது கடன் மேல கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி போன் வாங்குறதோ பைக் வாங்குறதோ கிடையாது. மாச கடைசியில கூட சொந்தக்காரங்க வந்தா, சனி ஞாயிறு வந்தா, நல்ல நாள்ல கறி எடுத்து எல்லாருக்கும் சோறு போட்டு சந்தோஷப்படுறதுதான் வசதி. ஆனா தமிழ்நாட்டு மக்களை திமுக இன்னைக்கு அப்படி வச்சுக்கலையே. எல்லா பணத்தையும் சுரண்டி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து தமிழக மக்களை மட்டும் இலவசங்களுக்காக ஏங்க வைக்கிற நிலைமையில தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இது வெறும் காட்சி, வெத்து விளம்பர ஆட்சி, விடியாத ஆட்சி, வெக்கப்பட வேண்டிய ஆட்சி, வேதனைப்பட வேண்டிய ஆட்சி, பெண்களை கெடுக்கப்படுற ஆட்சி, கேள்வி கேட்டா ஒடுக்கப்படுற ஆட்சி, சனாதனம் சமாதியான ஆட்சி, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்சி இந்த வெத்து விளம்பர ஆட்சி. இன்னைக்கு பால் விலையில இருந்து பருப்பு விலை வரைக்கும் ஏத்திட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னையா செஞ்சீங்கன்னு கேட்டா ஒரு அமைச்சர் கூட வாய திறக்க மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு அமைச்சர் கூட இவ்வளவு கடன் வாங்கினீங்களே மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா ஒருத்தங்க பதில் சொல்லல. ஆனா யோசிச்சு பாருங்க, அதே நம்ம ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு கூட 5000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு ஸ்டாலின் சீனை போட்டுட்டு இருந்தார். இப்போ ஸ்டாலின் உங்களுக்கு என்ன தராரு? தமிழனுக்கு தமிழ் பண்டிகை பொங்கலுக்கு பணம் கொடுத்தாரா? பைசா கொடுத்தாரா? பொங்கலுக்கு காசு